சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம்னா, மனோஜோட ஷோரூம்ல நீ மனோஜுக்கு மட்டும் பங்கு கிடையாது, முத்துக்கு ரவிக்கும் பங்கு இருக்குன்ற மாதிரி கதையை கொண்டு போலாம். ஆமாங்க, இந்த 30 லட்ச ரூபா விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச பின்னாடி விஜயா ரோஹிணியை போட்டு அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, எல்லாம் சரி. ஆனா கடைசி வரை அந்த 30 லட்ச ரூபாய்க்கு என்ன பதில் அவங்க சொல்லவே இல்லை. இப்ப அது சம்பந்தமா திரும்ப ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. முத்து தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. முத்து சொல்றாரு, அன்னைக்கு இவங்க பண்ண தப்ப நான் வீட்டுல வந்து சொன்னேன், ஆனா ஜட்ஜம்மா அதுக்கு ஒழுங்காவே தீர்ப்பு கொடுக்கல, கடைசி வரை அந்த பணத்துக்கு என்ன பதிலும் சொல்லல, அதனால நானே இந்த கேஸ்ல ஒரு நல்ல தீர்ப்பா சொல்ல போறேன்றாரு. அதை கேட்டோன்னே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் புரியுது முத்து ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட போறாருன்னு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே முத்து மனோஜை பார்த்து, இங்க பாரு, அந்த ஷோரூமை நீ உன் மாமனார் காசுல ஆரம்பிக்கல, நம்ம அப்பா காசுல தான் ஆரம்பிச்சிருக்க, அதனால நீ அதுக்கு ஓனரெல்லாம் இருக்க முடியாது, ஓனரை மாத்தணும்ன்றாரு. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு ரோஹிணிக்கு ஷாக் ஆகும். மனோஜ் எல்லாம் பயங்கரமா கோவப்படுவாரு. என்னது ஓனரை மாத்தணுமா, என்ன நைஸா நீ ஓனராகலாம் பாக்குறியா, என் கடையை என்கிட்ட ஆட்டையா போட பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கொந்தளிப்பாரு. அதுக்கு முத்து வந்து, உன் கடையெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு என் கார் இருக்கு அது போதும், அப்பாவோட காசுல தானே கடை ஆரம்பிச்ச, அப்ப அப்பா தான் அந்த கடைக்கு ஓனரு, இனிமே கடையோட வரவு செலவுலாம் கரெக்டா கொண்டு வந்து அப்பாட்ட ஒப்படைக்கிற, நீ அந்த கடையை சும்மா பாத்துக்கு தான் செய்யற, அதுக்கு வேணா மாசம் மாசம் சம்பளம் வாங்கிக்கோ, மித்தபடி நீ ஓனர்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரு. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு செம டென்ஷன் ஆகும், பயங்கரமா சண்டை போடுவாரு. இந்த விஷயத்துல அண்ணாமலை என்ன முடிவெடுக்கலாம்னா, முத்து சொல்றது சரிதான், இனிமே கடை வந்து வீட்டுக்கு பொதுவானது, அதுல முத்துக்கு ரவிக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்ல முத்தை சமாதானம் பண்ணலாம், விர்ரா முத்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்கிட்ட அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர வேற என்ன நடக்கலாம்னா, இப்ப சிட்டியும் அவர் கேங்கும் எப்படி முத்துக்கு எதிர்பார்க்காங்க, அதே மாதிரி சிந்தாமணி அவங்க கேங்கு முத்துக்கு எதிர்ப்பா மரவும் வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு சிந்தாமணி வந்து மீனாட்ட வம்பிழுத்து இருப்பாங்க. மீனா கஸ்டமர் காட்ட வச்சிருந்த மாடலை வந்து அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மீனாவை மாட்டியிருப்பாங்க. இனிமே இந்த ஏரியாவுக்குள்ள நீ தொழில் பண்ணலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி மாட்டியிருப்பாங்க. இந்த விஷயத்த மீனா முத்துட்ட சொல்லி முத்து கோவத்துல போய் சிந்தாமணியோட ஆளுகளை அடிக்கலாம். இல்ல மீனா அந்த விஷயத்த முத்துட்டு இருந்து மறைச்சா கூட சிந்தாமணி இனிமே தொடர்ந்து மீனாக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. அதனால முத்துக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரிய வரும். அப்ப போய் முத்து பிரச்சனை பண்ணுவாரு. இதனால முத்துக்கு சிந்தாமணிக்கு இடையில ஒரு ரைவல்ரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.